எடுத்துருக்கேன் மீ 10.0 இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம மிஸ்டர்மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர்மீட் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனியா எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ரெபேக்கா எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் நம்ம உடனே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். என் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் முக்கியம் புகழ் அப்படி சொல்லி நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ நம்பியே ப்ரோ நீங்கள் எது கோஸ்ட் வந்தீங்க நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி மக்கள் நான் கேட்கச்சேன் கிட்ட ஒரு 5 to 7 டைம்ஸ் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருந்தேன் மக்கள் ஈஸி மோட்லேயே. சரி ஹார்ட் மூடே பிளான் பண்ண அனுப்பிச்சேன், பட் ஈஸி மோடே இப்படி பண்ணுறேனே. ஓகே ஈஸி மோடே இவ்வளோ நேரம் ஆக்குமே, இன்னும் வந்து ஹார்ன் மூலம் போனோம் இவ்வளோ நேரம் ஆகும்போது தெரில சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வந்துட்டோம். கோஸ்ட் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி மக்கள், பட் அவன் இருப்பான். ஸோ ரெபேக்காவை நம்ம அமளி எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம ரெபேக்காவை போயிடலாம் மக்களே. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்கேப் இருக்குது, அதையும் நம்ம கோஸ்ட் பண்ணி தான் பண்ண போகிறேன். அவன் மக்களே அதையும் கோஸ்ட் பண்ணி தான் பண்ண போகிறோம். அது ஒன்று நெக்ஸ்ட் வீக் வந்துடும். ஏன் நான் போன வாரம் வீடியோ போனான்னு நான் சொல்லிட்டே வரேன். ஆக்சுவலி மக்களே இப்போ நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மக்களே. ஸோ எனக்கு எக்கச்சக்கமாக ஒர்க்ஸ்லாம் இருக்குது மக்களே. ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் காம்படிஷன், அதுக்கப்புறம் ஸ்கூலில் வேறு எல்லாமே வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக போகுது. இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், தமிழ் ப்ரிஃபர் பண்ணணும், வீடியோ அதான் வாய்ஸ் தட்டியும் கொடுக்கணும், என்னென்ன கட் பண்ண வைக்கணும். யோ நான் வந்துட்டு கோஸ்ட் மூணு அதுக்கே போய் பாருறேன் பாருங்களேன். அப்போ ஈஸி மூணு இவ்வளோ அலறிப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. இங்கே தான் எப்போவுமே நான் ஹேமர் கட்டிச்சுக்கோ இல்லை ஒயர் கட்டர்ஸ் மக்களே. இப்போ ஒயர் கட்டர் இல்லை, அப்போ எங்கே இருக்குன்னு ஐடியாவே இல்லை. ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒயர் கட் இருக்கு மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் சில இடத்துல கட் பண்ணியிருந்தேன். இது வந்து 27 minutes வீடியோ மக்களே. ஸோ ஸ்கிப் பண்ணால் போகிறேன், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன் வாய்ஸ் உங்களுக்கு டல்லாக இருக்கும்போது தெரிஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன் பிகாஸ் நீங்கள் லைட்டாக கோல்டு இருக்கும் மக்களே. ஏன் அப்புறம் எப்போ பார்த்தாலும் கோல்டுன்றீங்க நீங்கள் கேட்கலாம். பட் என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ரியலாக கோல்டு தான். ஐயோ ஸோ எனக்கு இது வய விட்டு போக மாதிரி தெரில மக்களே. இது கிராணியாக இருந்தால் பரவாயில்ல, ஈவில் நான் வந்து பரவாயில்ல, பட் இவன் மட்டும் ஏன் அதான் அவனை பார்த்தா ஏன் பயமாக இருக்குது தெரில. ஆனால் ரெபேக்காவை எஸ்கேப் பண்ணும்போது ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த எஸ்கேப் தான். அதுக்குள்ளே தான் வீடியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க விளாட்லாம். இப்போ வந்து பார்த்தா நான் வந்து ஈஸி மூணு நான் வச்சுக்கணும். மேலே ஏற்றிக்கோ திரு. அதுக்கப்புறம் நான் வந்து பருண் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ நீங்கள் எப்போ நீங்கள் வீடியோ போதும் ஐடியில் இருக்க நாங்கள் ரொம்ப ஒரே ஸ்கூலில் தான் இருக்கோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் கேட்டதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு ஸ்டடீஸ் தான்ப்பா முக்கியம், யூடியூப் சேனலாக அப்படின்னு நான் இருப்பேன். அப்போ வீக்லி பர் வீடியோ போட்டால் கூட நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் போட முடியாது அப்படி சொல்லிட்டாரு சார். ஸோ நீங்கள் தான் அவரை கேட்குறோம், என்னால் கேட்க முடியல. நான் கேட்ட ஃபெயில் தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் பண்ணணும். அமலியாவுக்கு என்னென்ன தேவை, ரோன் கீ, ப்ளூ பேடாக் கீ, ரெட் பேடாக் கீ, அதுக்கப்புறம் என்னதுரா அப்படியே பிளாங்க், அப்படியே மைண்டு ரொம்ப பிளாங்காக இருக்குது வைக்கல. ஏன் சொன்னேன்னா எக்கச்சமாக ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ அதெல்லாம் குழம்பி பேசுறது கூட நான் வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர்ஸ் மேலே இருக்குது மக்களே. ஏன் நிறைய ஒர்க் இருக்குது, அது சொல்ல முடியாத ஒர்க்ஸு. அதே ஸ்கூல் ஐயோ ஓகே மைண்ட் ஏற்றிக்க திரு. நம்ம கோஸ்ட் தான் விளாட்றோம். இப்போ தான் பார்த்தா இங்கே க்ரீன் கீ இப்போ தான் பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தா ப்ளூ பேடாக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்போயுமே ஒரு பீஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும் மக்களே, அது போய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் பேச ஆரம்பிக்கிற மக்களே. சொல்லிசன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா லைக் முக்கியமாக முக்கியம் மக்களே. ஏன்னா முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலாம். ஏன் அதுக்கப்புறம் சொன்னால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100 மேலே 200 மேலே வியூஸ் நல்லா போகுது. அதை நான் ஒரு குறைய சொல்ல விரும்பலை, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஏன் பிகாஸ் நம்மளோட சேனல் இப்போ க்ரோயிங்காக போயிட்டு இருக்கு மக்கள். இன்னும் நம்ம டெவலப்பும் ஆகலாம். இப்போ நம்ம டெவலப்பிங்கில் தான் இருக்கோம், ஆரம்பத்து கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பிகாஸ் நமக்கு ஒரு குட்டியான ஃபேமிலி யூடியூப் ஃபேமிலியே. ஸோ இன்னும் நம்ம ஒரு பிக்கஸ்டான ஃபேமிலியாக ஆகணும் நம்ம யூடியூப் சேனல்லையே. ஸோ என்னோடய கோல் வந்து 1 million மக்களே, அவ்வளோதான். எனக்கு 5 years 1 million வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருப்பேன். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 58 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். நம்ம இப்போ லைவ்லாம் அன்லாக் ஆகிடுச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த போன வீடியோலாம் சொல்ல மறந்துட்டேன். ஃபன்னாக ஃபங்க்ஷன் சொல்ல வேண்டியிருக்குது. ஸோ இங்கே ப்ளூ கிளே தூக்கி அங்கே போட்டுடலாம் மக்களே. அது அப்போயே சொல்ல வேண்டியது மறந்துட்டேன், விட்டுருங்க ஓகேவா. இப்போ நான் நினச்ச இப்போ கூட நான் லைவ் போட்டால் கூட போடலாம். பட்
லைவில் எப்படி எடிட் பண்ணுறது அது இது எது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது. அதான் நம்ம அக்லீஷ் கேம் தான் கேட்க வேண்டியிருக்கு. ஸோ ப்ரோ நீங்கள் தெரிஞ்சிருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது லிங்க் ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா அது லிங்க் அனுப்பிச்சுடுங்க. இல்லைனா ஆர்ஜி கேமிங்கிட்ட சொல்லி டிஸ்கார்ட் வழியாக நீங்கள் சொல்ல விரும்புங்க. ஸோ ஏன் மிக எனக்கு லைவ் போட தெரியாது, அதை போட முடியும் ஓகே, பட் எப்படி லைவாக எடிட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் இந்த டக்குன்னு கேமில் போகணும், லைவ்லே ஹோம் ஸ்க்ரீன் அதெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்றது தான். ஒரு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பிளேயர்ஸ் தூக்கி நம்ம ஷெட்டுக்கு வந்துட்டு டே என்னடா ஆச்சு இப்படி ப்ரைஸ் தூக்கி போட்டோன்னா டே பிளேயர்ஸ் பார்த்து அப்படி தான் ஓகேவா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருந்தேன்? அக்லேஜ் கேமிங். ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறைய ஹாரர் கேம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், அக்லேஜ் கேமிங் தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் வித் மிஸ்டர் மீட். ஏன் பிகாஸ் நம்ம மிஸ்டர் மீட் கிட்ட 2 years ஆயிடுச்சு மக்களே. இந்த 2 years கிட்ட நம்ம கிராணி தமாகா சீரிஸ் கிராணி ஈவில் நன் அப்படியே ஒரு ரொட்டேஷன் போயிடுச்சு, அதுவும் மைன்கிராஃப்டோட. ஸோ அக்லேஷ் கேமர் ப்ரோ நீங்கள் மிஸ்டர் மீட் போடுங்க சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் அக்லேஷ் கேமர். ஸோ அதுவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுச்சு. நான் இது விளாட்றேன், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, இப்போ ஏன் ப்ரோ நீங்கள் அவனை வச்சு கேட்கலாம், அவனை அந்த இடத்துலேயே சொல்லி தான் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு கமெண்ட்ஸ்கிட்ட கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன் பிகாஸ் அங்கங்கே சப்ஸ்கிரைப் கொடுத்துறாங்க மக்களே, ஏதோ ஈஸி முல்ல வளர்கிற மாதிரி எனக்கு நான் தப்புமே மைண்ட் மக்களே. ஆக்சுவலி அவன் ஐயோ கிட்ட அப்படி ஒரு பொக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஈவன் சூனியகாரி பார்த்து கூட பயப்பட, நம்ம பாட்டியை பாட்டு கூட பயப்படல, இவனா பார்த்த மாதிரி ஏன் பயப்பட தெரில. ஸோ ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே ஆக்சஸ் தேவையில்லாத விஷயம் தெரிஞ்சு. ஓகே நம்ம டாட் இப்போதைக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு கேட்கலாம். இதோ இங்கே 2 ரெட் பேடாக்கி தேவையா கீழே ஹிண்ட்டு போட்டிருக்க போகிற மக்களே. இங்கே ரவுண்ட் கீ தேவை, அது காட்டில் ஏன் தர, அங்கே கீழே ப்ளூ கீ. ஒரு நிமிஷம், நம்ம ஈஸி மூட வந்தோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 5 லாக்ஸ் இருக்குது அவங்க சொல்லியிருந்தாங்க. ரவுண்ட் கீ, ப்ளூ பேடாக்கி, ரெட் பேடாக்கி, மீதி 2 என்னதுடா? ஐயோ, அப்போ இது பக்கில் தான் பார்க்காம இருக்கானே, இல்லை வியானே பார்க்காம இருக்கானே. சரி விட்டுறேன், நம்ம க்ளோஸ் தான் வந்திருக்கோம். ஏன் பஞ்சுக்காக இப்போ வந்து பார்த்தா நம்ம க்ளோஸ் எடுத்துருவோம் ப்ரோ. ஏன் எப்படி ப்ரோ உங்களுமே இந்த அழகாக தடுத்து கேட்குனா, நான் உங்களை சொன்னேன் இல்லையா மக்களே, ஜெனி கேமிங்கோட ஃபேன், ஸோ பிக்கஸ்ட்டு ஃபேன் மக்களே. ஸோ அவங்களோட வீடியோ நான் ரெகுலராக பார்க்கறதுனால தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க 1 year பிஃபோர்னு போட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். 2 years-ஆ 1 year-ஆ தெரியல. அப்போ பார்த்துலேருந்து நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அது இன்னும் மறக்கலை நான். அவங்க எப்போ இந்த வீடியோ போட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபோனு அது வந்து பார்த்திங்கன்னா நான் 8th வேலை ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ கூட கோஸ்ட் தான் விளாடணும், இப்போ நான் கோஸ்ட் தான் விளையாடிட்டுருக்கேன். வேறு சொல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கீ தூக்கி போட்டுடலாம். அதாவது கிட்டே நம்ம எஸ்கேப் கிட்ட வந்துட்டோம் மக்களே. இன்னும் ரெட் கீ மட்டும் எடுத்தால் போதும். ஆமாம் ரெட் கீ, அதுக்கு எல்லோ கீ தேவையா என்ன? எல்லோ கீ கன்ஃபார்ம் இருக்குது மக்களே. ஏன்னா ஜெனிங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் போட்டிருந்தாங்க. அது மாதிரி 5 லாக்ஸ் இருக்குன்னா எல்லோ கீ இருக்கலாம் இதுக்காட்டி போகலாம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோ டாச்சா ஏதோ ஒன்று அது எடுக்க போகிறோம் மக்களே. ஆமாண்ணா மிஸ்டர் மீ ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் இதுலேயும் இன்னொன்று எஸ்கேப் இருக்குது மக்களே. என்ன ப்ரோ எஸ்கேப் இருக்குன்னா போலீஸ் எஸ்கேப். மிஸ்டர் கிட்ட போலீஸ் வந்து பார்த்தா மிஸ்டர் கிட்ட பிடிச்சி கிடக்க போகிறோம். அதான் அந்த எஸ்கேப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா மக்களே? இரு போலீஸ் மிஸ்டர் மீட்டு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணுமா? ஐயோ வேறு வராது. மிஸ்டர் மீட்டு தான் போலீஸ்கிட்ட முடிக்கணும். போலீஸ் நம்ம வந்து மிஸ்டர் கிட்ட பிடிச்சி. ஐயோ நான் எதுக்கு இப்படி விளாட்றேன்? ஸோ ஓகே மிஸ்டர் மீட்டை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க போகிறோம். அந்த எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆர்ஜி கேமிங்கோட தான் ஏர்பிளேனோட ஸ்டோரி போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட்னால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமே இருக்காது. டைம் இருக்குது சொல்லிட்டு இருக்க பாருங்களேன். இந்த வீடியோவில் ஏன் தெரியல அவங்க இப்படி வளர்றதுனால அதுக்கான அந்த மிஸ்டேக் மீட்டோ நீங்களும் தான் மக்கள். ஏன் ப்ரோ நான் என்னவோ பண்ணணும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அந்த தான் இப்படி நான் வளர்றேன். ஏன்னா நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது பண்ணால் தான் எனக்கு ஒரு ஃபோக்கஸிங்காக இருக்கும். வீடியோவில் ஃபோக்கஸாக பண்ணுவேன், கரெக்டான டைமுக்கு நான் போடுவேன். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரெபேக்கா எஸ்கேப் கண்டினியூஸாக நீங்கள் போகிறீங்க கேட்கலாம். ஏன் பிகாஸ் நான் மிஸ்டர் மிட்ஸே டக்குனு முடிக்கலாம் பார்க்குறேன். பிகாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராணி தமகசி செகண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் எதாவது நினச்ச பார்க்குறேன். அதான் கிராணி தீயா வைக்கிறீங்க சொன்னால்
அதை புதுசாக பன்னி கேரக்டர்லாம் வந்திருக்கா நமக்குலே. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அவனை பன்னி எதுக்கு தேவையில்லை. ஸோ அதான் நம்ம கிரானிரியா இருக்கிற புது எஸ்கேப் வந்துருக்கு. ஸோ இந்தமாதிரி கிரானி தமாக்கு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 லைக்ஸ் எப்போ அதுக்கு 5 வீடியோக்கு வந்தோம். பெருசாக ஒன்று பண்ணலாம் அதுமாதிரி குறைச்சிக்கிட்டு ஒரு 25 லேக்ஸ் 20 to 25 லேக்ஸ் வந்துச்சுன்னா 20 to 25 லைக்ஸ் மட்டும் வந்தால் போதும். மக்களே 25 இல்லை 20 அந்த லைக்ஸ் மட்டும் வந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரீச் ஆகிருக்கணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ பெல் ஆக்கினோன்னா ஆளை வச்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோட்டா வச்சுக்கோ இன்னும் ஓப்பன் அப்படியே என்ன இன்னும் நம்ம ஹீட்டே பண்ண மாதிரி ஹீட் சென்சாரை இருங்க ஒரு நிமிஷம். ஆப்போசிட்டி ஓகே தெத்தா மக்கள் ஜாய்ஸ்டிக் டிஸ்ஆப்பே மாதிரி இருக்குது. ஓகே ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் இதில் இன்டர்னல் ஏன் கேட்கலன்னு தெரில மக்களுக்கு. கிட்ட 2 டைம்ஸ் சொல்லலாம் நம்மளே. அதில் சுத்தமாக எனக்கு இன்டர்னல் கேட்கல. ஓகே மக்களே ஓகே இப்போ வந்து பார்த்தா நம்ம டக்குன்னு போயிடலாம். எங்கே இது இருக்கும் இது 45 கிரேட் சீக்கிரம் ஆஃப் மிஸ்டர் மீட்டா. நான் என்ன போலீஸ்க்கே போகலடா அப்படியே இது மக்களே. அங்கே வந்து கை காமிச்சு பட் நம்ம தேவையில்லாத விஷயம் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். சூக்கி இப்போ டக்குன்னு நம்ம எஸ்கேப் பண்ணுற வேலையை பார்த்தோம் நமக்குலே. ஆக்சுவலாக ரெபேக்கா எஸ்கேப் ரொம்ப லென்த்தியான எஸ்கேப் மக்களே. அதை நான் ஷார்ட்டன் பண்ணி போகிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு கேம் பிளேவே. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்காச்சும் நீங்கள் லைக் பண்ணுங்க மக்களே. பிகாஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு டைமே இல்லை. டைம் ஒதுக்கி வச்சுக்கணும். அந்த டைம் எனக்கு கிளாஸ் வைக்கிறது இல்லை இன்கம்ப்ளீட் ஒர்க் ப்ராஜெக்ட்ஸ் அந்தமாதிரி எனக்கு சார்ட் ஒர்க்ஸ் அந்தமாதிரி டைமிங்கே அது போயிடுது கேமிங்கோட டைமிங்கு. ஸோ நீங்கள் லைக் போடாமல் இருந்தாலும் லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் போட எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஃபோக்கஸாக இருக்கும். அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அவளே எஸ்கேப் படிச்சிட்டா. ஓகே அம்மாதிரியா எஸ்கேப் முடிச்சிட்டோம். சாலே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு வர அவஜோட பாட்டை பாடிட்டே போயிட வேண்டியதான் மக்களே. ஓகே பாய். என்னோட ஸ்க்ரீன் பிளாங்க் ஆயிடுச்சு தெரியலையே. வந்துச்சு மக்களே. என்னடா பாதி கட்சி வேணும். பாய் மிஸ்டாமே இந்த எண்டில் இல்லை மக்களே. சார் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொன்று எஸ்கேப் பண்ண வேண்டியதுக்கு ரெபேக்கா எஸ்கேப் தான். அதாவது இந்த அரக்கனுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை தேவதை அவன்தான் இந்த ரெபேக்கா. அவன் தான் இல்லை அவள் தான் ரெபேக்கா. ஸோ அவங்கள நம்ம காப்பாற்றப்போ ஆக்சுவலி நம்மளோட சின்ன பொண்ணு தான் அவள். ஓகே அவளையும் நம்ம காப்பாற்றிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதாங்க ஓகே உள்ளே வந்துடும். அதுக்காக சொல்ல மாதிரி நம்ம ரெபேக்கா பார்க்குற வரைக்கும் இந்த மிஸ்டர் மீட்டை போட்டு தள்ள மட்டும் தான் அங்கங்கே அடிக்கிறதா போட்டு தள்ள மாட்டேன். ஓகே ஏன் ஐயோ ஹேங் ஆகுது. ஓகே அதான் சொல்லுவேன் நான் விளையாடிக்கிற ஒரு பழைய வேர்ஷன் மொபைல் தான் மக்களே. இது சொல்கிறது ஒர்த்தெல்லாம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் என்ன கேமிங் ஸ்பெக்ஸ் எல்லாம் அதில் போடுறேன். அதுக்காக ரோப்ளாக்ஸ் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் எங்கூட ப்ளே பண்ணணும் ஏதாவது சேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயே சொல்லிக்கலாம். என்னடா இங்கே ஹேமர் வச்சுருக்கீங்க? நான் இப்போ தான் மக்களே பார்க்குறேன். இங்கே தான் ஹேமர் இருக்கா? ஓகே இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹேமர் நம்மளுக்கு எங்கே தேவைப்படும்? ஓகே நம்ம ரெட் கோட் எதுக்கு சரி உடச்சிக்கலாம். அது தேவைப்பட இருக்கா? அதாவது நம்ம தேவையான விஷயம். ஓகே ஓகே நீங்கள் இப்படி லாஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 10 லைக் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் நம்ம உடனே நீங்களும் 15 பண்ண அப்படி கிரானியில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் வச்சா பிளாங்க் உடைப்போம். பட் இதில் ப்ளையர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம கிரானியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானி வச்சுருக்கலாம். யாருக்கு தெரியும். அதுக்காக சொல்லாமல் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் லைவ் போடலாமா நீங்கள் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே ஒரு 3 to 4 o'clock 3 to 4 2 to 3 ஓகேவா? சரி நம்ம 3 to 4 வச்சுக்கலாம். ஸோ அதுமாதிரி டைம் நம்ம லைவ் போடலாமா சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளே லைவை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். ஸோ அட்லீஸ்ட் கேம் தயவு செஞ்சு கமெண்ட் செஞ்சு இந்த கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா கேமர்? எனக்கு பிகாஸ் லைவ் போட தெரியாது ப்ரோ. தயவு செஞ்சு ப்ரோ நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தா ரெபேக்கா நம்ம ரூம் அன்லாக் பண்ணணும்னா 3 மியூசிக் பீஸ் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது இங்கே இல்லை மக்களே அந்த சைடு இதுதான் ஐயோ 10% பேட்ரி இருக்கா? ஓகே பாருங்க மக்களே உங்களுக்காக நான் எவ்வளோ பெரிய இது ரெக்கார்டிங் ஆன்லையே இருக்குது இல்லைல்ல. ஓகே டர்ன் ஆஃப் பண்ணு ரெக்கார்டிங்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம 2வது பீஸாக வச்சுட்டோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 3வது பீஸ் எங்கடா இருக்குது? அதான் பார்த்தீங்கன்னா இந்த தீம் வரமே மக்களே திருட்டான
அப்படியே ஒரு தீம் வரும்ல, அதுதான் இப்போ என் மண்டையில் ஓடின்னு இருக்கு. ஐயோ, ஏன்டா இந்த வீடியோவில் என் வாய்ஸ் இப்படி இருக்கோ? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுறோம், ஷேரும் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்குள்ள பெல் ஐக்கனும் ஆல்ரெடி வச்சுக்கணும். அதுக்கு கமெண்ட் செஞ்சுட்டு கமெண்டே பண்ணிடணும். ஓகேவா மக்களே? ஓகேவா கைஸ்? இப்போ வந்து இங்கே க்ளவுஸு பக்கெட்டு தான் இருக்கா. கோடில் நம்ம தேவையில்லப்பா. அது அமளி எஸ்கே போகிறோம். டேய் சுத்தமாக இல்லையடா இதுவே. அப்போ எத்துக்கு தான் ஆக்சுவலி இதெல்லாம் யூஸ் ஆகாம தான். பட் ஒன்றுமே நம்மளுக்கு க்ளவுஸு, வயர் கட்டை எடுத்துமா கூட இப்போ டவுட் ஆகுது. வயர் கட்டர் இங்கே தான் இருக்கா? மியூசிக் பீஸ் எத்தல நமக்கு. இன்னொன்று மியூசிக் பீஸ் வீடியோ வேறு 15 நிமிஷம் போயிடுச்சு பார்க்கல. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இருக்குன்னு தெரியல ரெபேக்கா எஸ்கேப்க்கு. ஆக்சுவலி அதுவும் ஒரு லென்த்தியான எஸ்கேப் மக்களே. என்ன பண்ணுறது? ஸோ ஓகே பேசாமல் நம்ம இங்கே க்ரீன் கீ இருக்குது மக்கள். இங்கே தான் இருக்குங்க. அதான் க்ரீன் டே கூட நம்ம ரேன் என்னது அது பேர் எங்கே போனோம்? பார்னா? நானே ரான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அது பானா மக்களே. பானா பண்ணா இதோ ஐயோ ஏதோ ஒன்று விட்டு தனுங்க. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி மேய்க்கிற இடம் வச்சுக்கலாம். அந்த பண்ணி மேய்க்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் இப்படி ஒன்று இருக்குது. முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பீஸ் எடுத்துடலாம் மக்களே. ஏன்னா அப்போ தான் இங்கே பக்கத்தில் ரூம் இருக்குது மக்களே. இதோ இங்கே பக்கத்தில் இருக்கா, அது ஓப்பன் பண்ண முடியும். இங்கே ஏதாச்சும் பீஸ் மியூசிக் பீஸ் எங்கடா வச்சுக்கிங்க அந்த மியூசிக் பீஸை? எங்கே வச்சுக்கோ? சரி இந்த இதில் தேடி பார்த்துடலாம். இந்த மியூசிக் பீஸ் ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் நான் அவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக கேட்குறேன். ப்ரிப்பேரே அவ்வளோ பண்ணலை இதில். ஆனால் நம்ம கோஸ்பிட் வந்திருக்கோம். இதுலேயும் ப்ரோ இல்லை ப்ரோ நீங்கள் கோஸ்பிட் போடுங்க, ஈஸியாக நீங்கள் போட்டு முடிச்சிடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா நம்மளும் ஈஸி போட பார்க்குறேன். நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு மக்களே. சரி இங்கேயாச்சும் இருக்கா பார்க்கலாம். ஓகே மக்களே, ரெக்கார்டிங் சைலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. இன்டர்னல் ஆடியோ இதை வந்து சப்போர்ட் பண்ணல சொல்லிடுச்சு. நான் நிறைய விட பண்ணி பார்த்து நமக்கு ரெக்கார்டிங் வந்து இன்டர்னல் ஆடியோ சப்போர்ட் பண்ண அதை சப்போர்ட் பண்ணாது. சில ஆப்ஸ் சப்போர்ட் பண்ணும், சில ஆப்ஸில் சப்போர்ட்டே பண்ணாது அப்படின்னு சொல்லிச்சு மக்களே. ஏறா இதில் மட்டும்தான் மக்களே இது ஸ்லோவாக இருக்குது. பட் நல்லா இருக்கு மக்களே இது கிராஃபிக்ஸ்லாம். ஓகே இது என்ன இருக்குது என்ன ஆயிட்டா? ஓ பாருல மக்களே, வீட்டுஜோட லைனை பாடணுன்னு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயர் கிடச்சிச்சு. அப்புறம் வீட்டுஜே பாடினா சூப்பராக எந்த வேணா கிடச்சி நம்ம. அதான் வீட்டுஜி ஒரு லக்கியான பர்சன் போல மக்களே. ஓகே மக்களே, ஆக்சுவலி வீட்டுஜோட ஃபேனும் ஜெனிகம் ஃபேன் 2 பேரும் ஃபேன் தான் மக்களே. யாரும் தப்பா? ஐயோ இப்போ நான் பார்த்து எப்போ தான் நான் பயப்படாமல் இருக்க போகிறேன் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. அது எந்தெந்த காலத்தில் எந்த வருஷத்தில் நடக்குமோ எனக்கு ஐடியாவும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்தா போலீஸ் கேம் முடிச்சோன்னே இதோட இந்த கேம் எண்டா ப்ரோ அப்படிங்கிற அது கூட கிடையாது. ஆக்சுவலி மிஸ்டர் மீ 2 இருக்குது, அதையும் நம்ம வந்து விளையாட வந்துருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 எஸ்கேப் இருக்கு முடியும். டனல் எஸ்கேப், மைண்டர் எஸ்கேப், ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஹெலிகாப்டர் இதுக்கே இந்த ஹெலிகாப்டர் மட்டும் ஞாபகம் வரும்போது கிராணி சொல்லிட்டு நம்ம தாத்தாவுக்கு என்ன பண்ணுறது ஞாபகம் வருது. அதான் தாத்தா வராரே பொழந்து கட்ட நான் தான் பொழந்து கட்ட தாத்தா அப்படி சொல்லி சரி ஓகே வாங்க தாத்தாவுக்கு சர்ப்ரைஸ் காட்டினாமா. தாத்தா காட்டுக்கு சொல்லி அப்படின்னு போடாமங்களோ. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அது செக் பண்ணாமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. ஓகேவா மக்களே? அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போயின்ட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மிஸ்டர் மீன் ட்ராயர் அதில் தான் நமக்கு இருக்குது. பட் அது எங்கே இருக்குது தெரில. வீடியோ வரை 19 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் அதான் 30 மினிட்ஸ் மேலே போகக்கூடாது நமக்கு இந்த வீடியோ. அதான் நான் பார்க்குறேன். வேறு எதுக்காகவும் நான் பார்க்கலாம். இங்கே தான் இருக்கா? இன்னும் நான் மிஸ்டர் மீட்டோட மியூசிக் அந்த பாக்ஸே வைக்கல. பேசாமல் கட் பண்ணிட்டு இந்த இடத்த கட் பண்ணாமல் வேணாவா தெரியலையே. ஷோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஸோ ஓகே ப்ரைஸ் தூக்கி அங்கே போட்டலாம். அம்மடி எஸ்கேப் பண்ணணும் அந்த இடத்துக்கு போய் நமக்குள்ளே. இப்போ அந்த மிஸ்டர் மீட் எங்கே இருக்கா தெரில மக்களே. ஓகே ரேட் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஓகே இப்போ தான் பார்த்தா உள்ளே போய்ட்டோம். உள்ளே வந்து பார்த்தா நம்ம ப்ளூ டார்ச்லாம் எடுக்க போதில்லை மக்களே. அதான் டாட்டில் எடுக்க போகுது, டார்க் எடுக்க போதில்லை. அது தேவையில்லாத விஷயம் மக்கள். அதான் ரோபோட் எஸ்கேப் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கலாம் மக்களே. பிகாஸ் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டால் இது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ் தான். கிட்ட 3 to 4 லென்த்தி ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, நீ என்ன வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் ஓகே. ஸோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் வச்சுக்கோங்க. அப்போ அந்த நம்ம போகிற வீடியோஸில் நம்ம உடனே வரும், நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போதே பார்த்தா நான் 3வது இது வச்சு வச்சிட்டேன் மக்கள். அது இங்கே தானே கேட்டிங்கன்னா கிட்ட ரொம்ப நாடு தேடி தான் இது கண்டுபிடிச்சி அது எங்கேருந்து நம்ம மறந்தும் போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டென்ஷனோடு இருந்த மக்கள். அதனால் ஷோ இது வேறு ஒன்று வந்துட்டா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கு உங்களுக்கு. அது சாரி, எனக்கு இன்டர்னோட ஏன் வரலான்னு தெரியல. இந்த ஃபோனுக்கு செட் ஆகாது, இல்லை அது செட் ஆகாது, இது செட் ஆகாதுன்னு தெரில. ஸோ நீங்கள் ஈஸி மோனில் எல்லாரும் வச்சுக்கணும். நீங்கள் அங்கே ஒழிஞ்சிக்கோங்க. அவன் இது உள்ளே வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். இப்போ பண்ண போகிற ப்ராசஸ் தான் கிட்ட 5 மினிட்ஸ்க்கு பண்ணி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பிக்கஸ்ட் ப்ராசஸ் நம்ம பக்கெட் எடுக்கணும், பக்கெட் தூக்கி அந்த இதில் போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இங்கே வந்து டக்குன்னு பார்த்துலாம். இங்கே வந்து லக்ஸிட்டி, அதாவதுனா பெய்தி மாட்டுற மக்களே. சரி, பெய்தி மாறுறது இங்கே தான் இருக்குது. இந்த இதுக்கு பக்கெட்டுங்கடா, டே பக்கெட்டு கடோ உடன் பிளாக் யூஸ் ஆகும் மக்களே. மிஸ்டம் ஹஸ் கான் டு கேரேஜ், யூ கேன் ஆக்சஸ் இட். ஓகே வந்துச்சு. தூக்கி இங்கே போட்டுடலாமா? பக்கெட் கிடச்சிச்சு மக்களே. இதான் வேணா தெரியுந்தேன். ஸோ இது பக்கெட் தூக்கிட்டு எங்கே போகணுன்னு நான் சொல்லிடுறேன் மக்களே. பக்கெட் தூக்கி கட் பண்ணிடலாமா? இல்லை எதுக்கு இது கட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது. இது போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எங்கே இருக்கிறீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கே இருந்துச்சுன்னா அந்த பண்ணி பக்கத்தில் இருந்துச்சு மக்களே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குனு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் என் வீடியோ. ஸோ ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் தூக்கி இதில் போட்டு கிராங்க் வச்சு அங்கே ரெட் போர்ஷன் இருக்குது. அந்த ரெட் போர்ஷன் நம்ம எடுத்துட்டோம். இந்த ரெட் போர்ஷன் தூக்கிட்டு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டில் போடுவோம். ஷெட் அன்லாக் பண்ணி அங்கே பண்ணி இது இந்த இடத்துல வந்துடலாம். இந்த இடத்துல போட்டு இப்போ என்ன பண்ண போகிற கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லக்ஸை வெட்டி ஊற்றணும். அதை பெய்தி மருந்து மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணியோட இது வேணாம் இப்போதைக்கு. உடன் பக்கங்கடா வச்சேன். இது லக்ஸை வெட்டி உடன் பக்கங்கடா டீ துளிச்சுனா என்னது? ஓ, உடன் பக்கம் இருக்கா? இது வச்சு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளே ஐயோ ஆயுதே புள்ளைய மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண ஒரு மெக்கானிசம் மக்களே. அந்த மெக்கானிசம் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. என்ன தருது நான் சொன்ன மக்களே, ஏதோ ஒரு மெக்கானிசம் பட் அது தரல. இது சென்னை கேமிங் பார்த்து நமக்கு இது ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணிக்கிறேன். ரோப் மக்களே. ரோப்பு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூலையை வச்சுக்கிட்டு நம்ம இல்லை இந்த இடத்துல போடலாமா? இல்லை இந்த இடத்துல போயிடலாம் மக்களே. இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் ட்ராயர் கீ எடுத்துட்டோம். அங்கே இருந்துச்சு மிஸ்டர் கீயா. இது எங்கடா இருக்கும்? திருப்பி ஜெனிகேம் ரீகால் பண்ணுற மக்களே. இருங்க, ஜெனிகேம் கீவான இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீகால் பண்ணி தான் என் மைண்ட்லேருந்து ரீகால் பண்ணி பண்ணுறேன். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரோப் வச்சிடும். எப்போவுமே இந்த இடத்துல தான் அப்புறம் இந்த ரோப் இருக்குது கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே, இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நான் அது 100% கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா வேறு எந்த இடத்துல அது வந்து பார்த்தா ஸ்பான் ஆகாது. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரோப் வச்சு அந்த பூலையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே மக்களே. ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதான் பூலையெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணி அதை மெக்கானிசம் வைக்கிற மாதிரி வச்சிட்டேன். ஸோ நான் கட் பண்ணி பண்ணுற மாதிரி நான் கட்சினா டே டைம் வேஸ்ட்டாக போகுதுடா. ஆல்ரெடி 23 நிமிஷம் ஆச்சு. 23 நிமிஷம். ஆமாம், கற்றுட்டு மக்களே. தேங்க்யூ. என்னடா இது 20%? நான் சொன்னேன் மக்களே, கிட்ட 32 நான் பார்த்தோம். நம்ம இப்போ 20. ஸோ சீக்கிரமாக பண்ண பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா பண்ணி அடுத்த போய் நமக்குலே. ஸோ பண்ணி அடுத்த போய் நான் பார்த்தா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பண்ணி அதுக்கு வந்து சாப்பாடு போட்டோம். இந்த சாப்பாடை போடும்போது சாணி மட்டும் எடுத்துகிற மக்களே. இது சாப்பாடு போட சாணி போட்டு இப்போ வந்து பார்த்தா சாப்பிட்றத நான் காட்டுறேன். ஸோ அந்தமாதிரி சாப்பிட்டு முடிச்சோடனே அது நீ ஈஸி பண்ணாதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பன்னியோட பூப் ஷிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஷ்டத்துக்கு வார்த்தை விட்டு போயிடலாம். பட் நம்ம பூப் இதை ஷிட்னே சொல்லிக்கலாம். ஷிட்டில் வேணாம் நம்ம பூப்பே வச்சுக்கலாம். ஏன்னா அதே ஒரு நல்ல ஐயோ சொல்ல விரும்பலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தோன்னா இவனை கால் பண்ணிட்டேன். அப்போ 2 தான் சயின்டிஸ்ட்டு, மிஸ்டர் சயின்டிஸ்ட், டாக்டர் சயின்டிஸ்ட்டு அவரை கூப்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெபேக்காவை பார்க்கணும். அது இவர் தானா? அவர் தான். இது கெயின் மீட் வாஸ் ப்ளஸ் வேற ஒர்க் கான்டாக்ட். ஓகே, அதாவது பார்த்தோன்னா இவன் இந்த சின்ன பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணோம் தெரிஞ்சிச்சு போட டாக்டருக்கு. ஸோ கிட்ட ப்ராசஸ் முடிச்சிட்டமான பாசிபிள் அந்த ரெட் போஷன் எடுத்துடும். இந்த பன்னியோட சாணி எடுத்துடும். சாணம் அப்படி சொல்லிக்கலாம்.
ரெபேக்கா பொண்ணே வரியா இல்லையா? சும்மா சொல்லப்போனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கன்று வச்சு நம்ம டக்குனு நீங்கள் போட்டு தள்ளிக்கோங்க. ஏன் பிகாஸ் மிஸ்டேக் மீட் மட்டும் வந்தால் வச்சுக்கோங்களேன், சயின்டிஸ்ட் போட்டு தள்ளி போயிடுவான். போட்டு தரலாம் நீங்கள் திருப்பியும் கால் பண்ண முடியும். இவன் தான் இருக்கிற ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் அண்ட் லாஸ்ட் சயின்டிஸ்ட். இவன் செத்துட்டா வச்சுக்கலாம், நீங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேம் பிளேவே. ஸோ அந்த ரிஸ்கி ப்ராசஸ் நான் எடுக்கலை. ரிஸ்கியான ப்ராசஸ் இதுதான் மக்களே. இப்போ டக்குனு போட்டலாம், தூக்கி போடு. ஏம்மா இருமா அங்கே தானே இருக்கேன். ஓகே, லாக்கு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டேன் ரெபேக்கா இதில் இதான் மக்கள் மிக்சர் பக்கெட் தூக்கி போட்டுடலாம். ஸோ ஓகே, ரெபேக்கா எஸ்கேப் பண்ணுறதுக்கான தேவையான எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, இப்போ தான் பார்த்து என்னடா பண்ணணும், என்ன கட்சின்னு வரல. ஏதாச்சும் என்ன ஓகே, அதான் சயின்டிஸ்டோட சொல்கிறாங்க மக்கள், வேறு ஒன்றும் இல்லை. சயின்டிஸ்ட் விட்டணும் கட்சின்னு வர ஆரம்பிச்சிச்சு. அதான் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பெரிய அரக்கனுக்கு ஒரு அழகான ஒரு இது குழந்தை ஏஞ்சல் மாரி ஒரு குழந்தைய பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் மக்களே இந்த கியூர் ப்ராசஸ்ஸு. என்றைக்கும் ஒரு மாதிரி ஆச்சுன்னா நான் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கானே, உனக்கு மனசு இருக்கா கூட தெரில. மனசே இல்லாமல் அவள் பொண்ணையே அவன் வந்து பார்த்தோன்னா பண்ணியாக்கி வச்சுறான். ஓ வாட் இஸ் இஸ் நான் திருப்பி பழைய மாதிரி ஆக்குறேன். இது வேலை செஞ்சிச்சு, நான் இப்போ ஒரு அழகான பொண்ணாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பொண்ணு பேசின்னு இருக்கு, நான் பேசலை. ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்கள் எக்ஸ்கேப் பண்ணிட்டோம். பொண்ணு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அரக்கனுக்கு இப்படி தான் மனசு வந்துச்சு தெரில, கத்துறோம் ஓ அப்படின்றவங்களே. ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணா இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நாளைக்கு ஒரு அரௌண்ட் 3 லெவலுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேமெண்ட் ஸ்டோரி வந்துடும். ஸோ அத்தோட சந்திக்கணும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவேன் நம்புகிறேன். ஸோ பற்றி சேர்த்துங்களா, பாய். லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். பிகில் பாய்.